திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அருகே இருளில் மூழ்கியுள்ள பேருந்து நிறுத்தத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எஸ்ஐடி பேருந்து நிறுத்தத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும், பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரசிகர் மன்ற அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இத்தகைய அவல நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவிரப்பட்டில் நிறுவப்பட்டுள்ள 2 மின்கம்பங்கள் பழுதடைந்துள்ளதால் அதை விரைந்து மாற்றித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் கிராமத்தையொட்டி அமைக்கப்பட்டுள்ள இந்த மின்கம்பங்கள் பழுதடைந்துள்ளதாகவும், எந்த நேரமும் உடைந்து விழும் ஆபத்துள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பழுதடைந்த மின்கம்பங்களை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் நிர்வாகத்திறனற்ற விடிய அரசின் மின்சாரத்துறை காலம் தாழ்த்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சாலையில் சண்டை போட்ட வாகன ஓட்டிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே ஒரு தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரும் ஒரு இருசக்கர வாகன ஓட்டியும் ஓயாமல் ஹாரன் அடித்த தகராறில் இருவரும் நடு ரோட்டிலேயே ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை கண்ட பொதுமக்கள் தனியார் பேருந்துகளில் விதிமுறைகளை மீறி அதிக டெசிபல் ஹாரன்களை மற்றவர்களுக்கு பதற்றம் ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்துவதே பிரச்சினைக்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக திமுகவை தவிர அதன் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டன. கடலூர் நகரில் இருக்கும் மத்திய பேருந்து நிலையத்தை இட நெருக்கடி காரணமாக மாற்று இடத்தில் அமைக்க பல ஆண்டுகளாக இடம் தேர்வு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட எம்புதூர் பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கடலூர் மைய பகுதியில்தான் பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டது திமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உரிய விலை கிடைக்காததால் முருங்கைக்காய் கால்நடைகளுக்கே தீவனமாக தரும் துயர நிலை நிலவுகிறது. முருங்கைக்காய் தொழிலுக்கு மானியம் என பட்ஜெட்டில் கலரான விளம்பரங்களை பரப்பிய திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனைக்கு திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி, மங்களம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான புறநோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்து வரும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி டீன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் இரவு பணி முடித்து விடுதிக்கு திரும்பிய பெண் பயிற்சி மருத்துவரிடம் மர்ம நபர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக கூறப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்படாததால் மர்ம நபரை அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. விடுதியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் கூறி மருத்துவ மாணவர்கள் கல்லூரி முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் விறகு அடுப்பு மற்றும் சமையல் பாத்திரங்களுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை 3 மாதத்தில் அளவீடு செய்து தருவதாக கூறிய மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் புதிய பேருந்து நிலையம் வருவதால் அந்த இடத்தின் மதிப்பு அதிகமாக உள்ளதாகவும், அதனால் அந்த இடத்தை தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உயிரிழந்த கால்நடைகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி தூய்மை பகுதியாக மாநகராட்சி நிர்வாகம் மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பட்டுக்கோட்டையில் உள்ள புறவழிச்சாலை அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான காலியிடம் உள்ள நிலையில் அதனை சுற்றியுள்ள மக்கள் உயிரிழந்த கால்நடைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை உள்ளிட்டவற்றை கொட்டி வருவதால் துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் தெரிவித்தனர்.
சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவுவதற்கு முன்பாக கழிவுகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்.